Good morning, my dear students. Class 12, Unit 2, Current Electricity, Topic 2.2.3, Color Code for Carbon Resistors, and 2.2.4, Temperature Dependence of Resistivity. Students, last video la resistivity, resistors connected in series, resistors connected in parallel அந்த டாபிக் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டார்ஸ். இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் போயிட்டு ரெசிஸ்டார்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸில் இருக்கிற ஒரு டிவைசஸ் தான் உங்ககிட்ட கொடுப்பாங்க. இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் காஸ்ட்டு தான். ஸோ மேக்ஸிமம் இல்லை மினிமம் ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 rupees 3 rupees 4 rupeesன்ற ரேஞ்சிலே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ரெசிஸ்டருடைய வேல்யூவை பொறுத்து அவருடைய காஸ்ட் இருக்கும். பட் ஆனால் சீப் காஸ்ட்டாக தான் இருக்கும். ரைட், இந்த ரெசிஸ்டார்ஸை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ரெசிஸ்டாரை யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்ட் பண்ணுறதுனா ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட்டை ரெடியூஸ் பண்ண போகிறோம். அது கரண்ட் அதிகமாக போனால் குறைக்கலாம், போகிற கரண்ட்டை தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் ரெசிஸ்டார். இந்த ரெசிஸ்டார்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து கார்பன் ரெசிஸ்டார்ஸ். அப்போ அந்த கார்பன் ரெசிஸ்டார்ஸ் வந்து எப்படி வந்து மேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு செராமிக் கோரில் கார்பன் கிறிஸ்டலைனை தின் லேயராக டெபாசிட் பண்ணால் அதுதான் வந்து கார்பன் ரெசிஸ்டார்ஸ். ஒரு செராமிக் கோரில் கார்பன் கிறிஸ்டலைனை தின் லேயராக நீங்கள் மேலே கோட் பண்ணிங்கன்னா இல்லை டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் கார்பன் ரெசிஸ்டார்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து செராமிக் கோர். அதுக்கு மேலே அப்படி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு கார்பன் கிறிஸ்டலைனை கோட் பண்ணியிருக்காங்க. அந்த கோட் பண்ணதுக்கான பேர் தான் வந்து கார்பன் ரெசிஸ்டார்ஸ். அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கார்பன் ரெசிஸ்டார்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ செராமிக் கோர் விச் தின் லேயர் ஆஃப் கிறிஸ்டலைன் கார்பன் இஸ் டெபாசிட்டட். ரைட், இந்த ரெசிஸ்டார்ஸ் வந்து இன்எக்ஸ்பென்சிவ்னா விலை ரொம்ப மலிவாக இருக்கும், ஸ்டேபிள் நிலையாக இருக்கும். அப்படின்னா ரொம்ப நீண்ட காலத்துக்கு உழைக்கும். தேர்டு, காம்பேக்ட் இன் சைஸ் வந்து எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். ரைட், ஸோ இந்த ரெசிஸ்டாரோடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஏன்னா நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சர்க்யூட்டில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், அது இவ்வளோ கரண்ட்டு தான் ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ அதோட அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணோன்னா வேறு ஒரு ரெசிஸ்டார்ஸ் யூஸ் பண்ணணும், வேல்யூ அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ இன்னும் அதிகமாக கரண்ட் ரெசிஸ்ட் பண்ணோன்னா இன்னும் வேல்யூ அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போது ஒவ்வொரு ரெசிஸ்டார்ஸ்க்கும் ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டாருக்கு மேலே கலர் ரிங்ஸ் இருக்கும். அந்த கலர் ரிங்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அதோடைய வேல்யூ என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ அந்த கலர் ரிங்ஸ் தான் எதை இண்டிகேட் பண்ணுது, அந்த ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை இண்டிகேட் பண்ணுது. ரைட், இப்போ நம்ம 12th லெவலில் யூஸ் பண்ண போகிற ரெசிஸ்டார்ஸ் எல்லாமே 4 பேண்ட் ரெசிஸ்டார் தான் யூஸ் பண்ண போகிறோம். 5 பேண்ட் இருக்குது, 6 பேண்ட் இருக்குது. அதனால் நம்ம ஹையர் கிளாஸஸ்னால் காலேஜஸில் தான் அதை பற்றி படிப்போம். பட் இப்போ நம்ம 12th லெவலில் நம்மளுக்கு கொடுத்துக்கிற டாபிக் வந்து 4 பேண்ட் ரெசிஸ்டார்ஸ் தான். இப்போ உங்களுக்கு ரெசிஸ்டார்ஸில் 4 கலர்ஸில் வந்து ரிங் இருக்கும். 4 கலரில் வந்து ரிங் இருக்கும். அந்த 4 கலர் ரிங்ஸில் ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், முக்கியமான நம்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு 2 ரிங்ஸ் கலர்ஸ். தேர்ட் ரிங் வந்து எதை இண்டிகேட் பண்ணோன்னா டெசிமல் மல்டிப்ளேயரை இண்டிகேட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 4th கலர் வந்து சில்வர் ஆர் கோல்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா கலர்லெஸ் தான் இருக்கும். சில்வராக இருக்கும், கோல்டாக இருக்கும், இல்லை
கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். பாருங்க, சில்வராக இருந்தால் அதோட டாலரன்ஸ் வேல்யூ 10, கோல்டாக இருந்தால் டாலரன்ஸ் வேல்யூ 5, கலர்லெஸ்ஸாக இருந்தால் அதோட வேல்யூ 20%. இப்போ டாலரன்ஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டரோட வேல்யூ 100 ஓம்னு வச்சுக்கோங்க. 100 ஓம் 100 ஓம்லுக்கு இருக்கிற அந்த ரெசிஸ்டர்ஸோடைய டாலரன்ஸ்னால் நம்மளுக்கு 4th பேண்டு. ஃபஸ்ட்டு கலர், செகண்ட் கலர், தேர்டு கலர், 4th கலர் வந்து கோல்டாக இருக்குது. 4th கலர் என்னவாக இருக்குது? கோல்டாக இருக்குது. அப்போ 4th கலர் கோல்டாக இருக்கும்போது அப்போ டாலரன்ஸ் எவ்வளோ? 5% தான் நம்ம போட போகிறோம். அப்போ 5%னா 100ல் 5% எவ்வளோ நம்மளுக்கு? 5. அப்போது 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, ஏன்னா நம்மளுக்கு 5% தான் இங்கே 5, ரைட். இப்போது அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ மினிமம் 95 ஓம்லேருந்து மேக்ஸிமம் 105 ஓம் வேல்யூ இருக்குன்றது தான் இந்த டாலரன்ஸுக்கான மீனிங். ஓகேங்களா? இப்போ அந்த ரெசிஸ்டர்ஸுடைய வேல்யூவில் இவ்வளோ பர்சன்டேஜ் மினிமமாகவும் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இது ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத சொல்கிறது தான். இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து முன்ன பின்ன இருக்கலான்றத சொல்கிறது தான் இந்த டாலரன்ஸ், ரைட். ஸோ இந்த வேல்யூ, ஒரு ரெசிஸ்டர்ஸ் வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் அந்த டேபிள் என்னன்றதை பார்ப்போம், ரைட். ஸோ இப்போ நம்ம என்னென்ன கலர்லாம் அந்த கார்பன் ரெசிஸ்டர்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட், கோல்டு, சில்வர். ஸோ நெக்ஸ்ட்டு கலர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிக்னிஃபிகண்ட் நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு 2 கலர்ஸ்னால் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் சொல்லியிருக்கோமா, ரைட். தேர்ட் வந்து ஓகே, நம்மளுக்கு மல்டிப்ளையர் கொடுத்துருக்காங்க, டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக்னா 0, ப்ரௌன்னா 1, ரெட்னா 2, ஆரஞ்சுனா 3, எல்லோனா 4, க்ரீன்னா 5, ப்ளூனா 6, வயலட்னா 7, கிரேனா 8, ஒயிட்னா 9. அப்படியே மல்டிப்ளையரில் பிளாக்னா 1, ப்ரௌன்னா 10^1, ரெட்னா 10^2, ஆரஞ்சுனா 10^3, எல்லோனா 10^4, க்ரீன் 10^5, ப்ளூ 10^6, violet 10^7, grey 10^8, white 10^9, gold 10^-1, silver 10^-2. ஸோ டாலரன்ஸ் வந்து கோல்டுக்கு 5, சில்வருக்கு 10, கலர்லெஸ்ஸுக்கு 20. ஓகே சார், இந்த கலருக்குலாம் பிளாக், ப்ரௌன்லாம் இருக்குது, நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு யோசித்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ பி ராய், பிபி ராய். ஸோ பிபின்றது இனிஷியல், ராய்ன்றது ஒரு பர்சனோட நேம். பிபி ராய். ஸோ கிரீக் பிரிட்டன் தென் ஆட் வெரி குட் ஒய்ஃப். ஸோ கிரீக் பிரிட்டனுக்கு பி, தென் ஆட் வெரி குட் ஒய்ஃப், VRY, very good. So wife. ஸ்டூடெண்ட்ஸ், இது நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுங்க, உங்கள் புக்கில் எழுதி வச்சுங்க. பிபி ராய் எல்லாமே கேப்ஸில் வரணும். பிபி ராய் வரலையும் கேப்ஸில் வரணும். கிரீக் பிரிட்டன், கிரீக்கில் ஜி மட்டும் கேப்ஸு, பிரிட்டனில் பி மட்டும் கேப்ஸு, வெரியில் பி மட்டும் கேப்ஸு, ஒய்ஃபில் டபிள்யூ மட்டும் கேப்ஸ். பிபி ராய், கிரீக் பிரிட்டன், தென் ஆட் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிங்க. பீனா பிளாக், பீனா ப்ரௌன், ஆர்னா ரெட்டு, ஓனா ஆரஞ்ச், ஒய்னா எல்லோ, ஜீனா க்ரீன், நெக்ஸ்ட்டு பீனா ப்ளூ, வீனா வயலட்டு, நெக்ஸ்ட்டு வந்து வெரி குட். ஓகே, குட், GOOD, குட். குட்டு வந்து ஜி போட்டுங்க. கிரே, ஒய்ஃபுக்கு வந்து டபிள்யூ இருக்கா, டபிள்யூ வந்து ஒயிட். இதுதான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம். பிபி ராய், கிரீக் பிரிட்டன், தென் ஆட் வெரி குட் ஒய்ஃப், குட்டுக்கு ஜி,
வெரிக்கு வி, ஒய்ஃபுக்கு டபிள்யூ, இந்த கேப்ஸ் லெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 ஸோ லைனாக வர ஆரம்பிச்சிடும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டார்ஸ் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதோடைய வேல்யூ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அந்த நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் பாருங்கள், while reading the color code hold the resistors with color bands to your left. ஸோ எப்பயுமே அந்த ரெசிஸ்டார்ஸில் அந்த கலர் கோட் எல்லாமே லெஃப்ட் சைடு தான் இருக்கும், மெட்டாலிக் பேண்டு தான் வந்து ரைட் சைடு இருக்கும். தட் மீன்ஸ் த ரெசிஸ்டார் நெவர் ஸ்டார்ட் வித் ஏ மெட்டாலிக் பேண்ட் ஆன் த லெஃப்ட். எப்பயுமே மெட்டாலிக் பேண்ட் வந்து ரெசிஸ்டரோட லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் ஆகாது, அது எங்கே தான் இருக்கும், ரைட் சைடு தான் இருக்கும். அப்போ அந்த கலர் கோடு தான், அந்த கலர் பேண்டு தான் எங்கே இருக்கும், கலர் பேண்டு தான் ஒரு ரெசிஸ்டருடைய லெஃப்ட் சைடு இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கலர்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் எழுதிக்கணும். தேர்டு வந்து மல்டிப்ளையர், ஏன்னா நமக்கு 4 பேண்டு தான், 4 பேண்டில் ஃபஸ்ட்டு 3 பேண்டு தான் வந்து நம்ம அந்த வேல்யூவை வந்து ஸோ நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. 4th வந்து டாலரன்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு 3 கலர்ஸில் ஃபஸ்ட்டு 2 கலர்ஸ்க்கான வேல்யூ எழுதிக்கணும். தேர்டு வந்து மல்டிப்ளையர், ஃபஸ்ட்டு டிஜிட், செகண்ட் டிஜிட், தேர்ட் வந்து டெசிமல் மல்டிப்ளையர். தேர்ட் கலர் வந்து டெசிமல் மல்டிப்ளையர். அப்போ பாருங்கள், க்ரீன், ப்ளூ, ஆரஞ்சு, நெக்ஸ்ட்டு கோல்டு. ஃபஸ்ட்டு 3 கலர்ஸ்க்கு டேபிளில் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். என்ன வந்திருக்கு, க்ரீன் 5, ப்ளூக்கு 6, நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து டெசிமல் மல்டிப்ளையர் என்னது, ஆரஞ்சு 10^3, லாஸ்ட் கோல்டு 5%. 5 6 இன்ட்டு 10^3, டாலரன்ஸ் வந்து 5%. ஸோ இங்கே பாருங்கள், க்ரீனுக்கு 5, செகண்ட் டிஜிட் ப்ளூக்கு 6, டெசிமல் மல்டிப்ளையர் 10^3, டாலரன்ஸ் வந்து 5%. கோல்டு கலர் தேவை பாருங்கள், 56 இன்ட்டு 10^6 ஓம். ஏன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டரோட யூனிட் என்னது, நம்மளுக்கு ஓம் எழுதியிருக்கும். நெக்ஸ்ட்டு இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா, 10^3 வந்து 1000 கிலோன்னு எழுதலாமா. அப்போ 56 கிலோ ஓமும் நம்ம எழுதலாம். இதோட டாலரன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு 5%. ஸோ இப்போ இந்த 56 கிலோ ஓமில் 5% வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கும் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசிஸ்டாருடைய டேபிள் இருக்குது, அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வயலட், ரெட்டு, பிளாக். டாலரன்ஸ் வந்து ரைட், டாலரன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ 5% நம்மளுக்கு என்னது, கோல்டு. ரைட். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இதோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கலர், வயலட் கலர் 6, ப்ளூ கலர், ப்ளூ ரெட்டு, பிளாக்கு. ப்ளூக்கு 6, ரெட்டுக்கு 2, நெக்ஸ்ட்டு பிளாக் மல்டிப்ளையர் 1. அப்போ பாருங்கள், 6 எழுதிக்க போகிறீங்க, 6 எழுதிட்டு இன்ட்டு மல்டிப்ளையர் வந்து 1 மல்டிப்ளை பண்ணால் 62 தான் வரப்போகுது. 62 ஓம். கோல்டு என்ன இருக்கும் நம்மளுக்கு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, டாலரன்ஸ் வந்து 5. அப்போ இது வந்து 62 ஓம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு இதோட வேல்யூ நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் பாருங்கள். 4 பேண்ட் ரெசிஸ்டர்ஸ் தான், க்ரீன், நெக்ஸ்ட் என்னது ப்ளூ, நெக்ஸ்ட்டு ரெட்டு. இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து என்னது நம்மளுக்கு கோல்டு. ஃபஸ்ட்டு 2 கலர்ஸோட நம்பர்ஸோட எழுதிக்கணும்னு சொல்லணும். நம்ம அப்படியே எழுதிக்கங்க. க்ரீனுக்கு 5, ப்ளூக்கு 6, தென் ரெட்டுக்கு வந்து பவர் மல்டிப்ளை எவ்வளோ, 10^2. இங்கே நம்மளுக்கு என்ன நம்ம 10^2 100 இன்ட்டு 100. அப்போ எவ்வளோ நம்மளுக்கு
5600 வருங்களா, 5600 வரும். ஓகே ரைட். இந்த 5600 இப்போ நம்ம கிலோ ஓமா நம்ம சேஞ்ச் பண்ணால் எப்படி சேஞ்ச் பண்ணோம்? நம்ம 1 2 3 3 டிஜிட்டல் வைக்கலாமா? அப்போது 5.6 கிலோ ஓம்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 5 6 × 10⁻2 ஓம்னு எழுதலாம். இதோட வேல்யூ டாலரன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு? 5%. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு அதுதான் இங்கே ஒரு கலர் பாருங்கள், ரெட்டு. நெக்ஸ்ட் என்ன கலர் நம்மளுக்கு? ஆரஞ்ச், எல்லோ. நெக்ஸ்ட் வந்து டாலரன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என்ன கலரு? இங்கே வந்து அவங்களுக்கு கிளியர் வந்து நம்மளுக்கு கலத்தில் கோல்டுனா 5, சில்வர்னா 10, கலர்லெஸ்னா 20. இங்கே வந்து கலர்லெஸ்ஸு. பாருங்கள், ரெட்டுனா எவ்வளோ? 2, ஆரஞ்சுக்கு 3, நெக்ஸ்ட்டு எல்லோவுக்கு 10⁻4. ரைட். டாலரன்ஸ் வந்து 20%. இப்போ நீங்கள் இந்த 23 × 10⁻4 10⁻4 ஓம் எழுதிக்கலாம். அப்படின்னு வச்சுனா நீங்கள் 23 பக்கத்தில் 4 0 ஆட் பண்ண போகிறீங்க. 1 2 3 4 40. அப்போ 40னா இப்போ நீங்கள் 230 கிலோ ஓம்னு இதை நம்ம எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே ரைட். ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஃபஸ்ட்டு. ஓகே, ரெசிஸ்டிவிட்டினா நம்மளுக்கு என்னன்றது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டினா கண்டக்டரில் பர் யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் பர் யூனிட் லென்த்தில் ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட்டு எவ்வளோ ரெசிஸ்ட் ஆகுதோ அதான் ரெசிஸ்டிவிட்டி. ஒரு கண்டக்டரில் ஏன்ற கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் எல்ன்ற லென்த்தில் பர் யூனிட் லென்த்தில், அப்போது உங்களுக்கு A/L இன்ட்டு ஆர். ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம போட்டிருக்கோம் என்னென்னா ρ = RA/Lன்னு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியிருக்கோம். ரோனா ரெசிஸ்டிவிட்டி, ஏரியானா அந்த கண்டக்டரோட ஏரியா ஏ, லென்த்து வந்து அந்த கண்டக்டரோட லென்த்து எல், ஆர்ன்றது வந்து ரெசிஸ்டன்ஸ். அப்போ அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏல எல்ன்ற லென்த்தில் அந்த கண்டக்டர் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் வந்தோ அதான் வந்து ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட். இந்த ரெசிஸ்டிவிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதை வந்து எக்ஸ்பிரிமெண்டலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்பிரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட் ஃபார் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ கண்டக்டர் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதையும் எக்ஸ்பிரிமெண்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதோடைய எக்ஸ்பிரஷன் தான் ρT = ρ0 × 1 + ஆல்ஃபா T - T0. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ρT = ρ0 1 + ஆல்ஃபா T - T0. இந்த ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி ரோ எது டிபெண்ட் பண்ணியிருக்கு? டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டினா நம்மளுக்கு இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதானே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிபெண்டன்ட் ஆன் டெம்பரேச்சர். ரைட். அப்போ டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இப்போ நம்ம டெம்பரேச்சர் டெல்டின்னா நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, அதுமாதிரி ரெசிஸ்டிவிட்டி டிஃப்ரென்ஸு. 1 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது, ஓகே 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதோடைய ரெசிஸ்டிவிட்டி என்ன, அதே 25 மாறும்போது அதோட ரெசிஸ்டிவிட்டி என்ன. அப்போ 20க்கும் 25க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, அதான் வந்து அந்த ரெசிஸ்டிவிட்டி தான் டெல் ரோ.
டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸில் என்ன, 45ல் என்ன, அதான் வந்து டெல்டி. இப்போ நம்ம டெல்டி நம்ம என்ன எழுதலாம், நம்ம டி மைனஸ் டி நாட் எழுதலாமா? டி நாட்ன்றது ஓல்டு டெம்பரேச்சர், டீன்றது நியூ டெம்பரேச்சர். இந்த டெல்டி தான் நம்ம டி மைனஸ் டி நாட் எழுதலாம். ரைட். ஸோ இப்போ பாருங்கள், 1 டிகிரி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், அங்கே இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸை இப்போ நம்ம ஆல்ஃபான்னு எழுதலாம். 1 டிகிரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸஸ்னோம்னா எழுதலாம், நம்ம ஆல்ஃபான்னு எழுதலாம். அப்போது டெல்டி டைம்ஸ் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ இன்க்ரீஸிங் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகத்த அப்படி நம்ம இன்க்ரீஸிங் வந்து ஆல்ஃபா இருக்குமா? ஸோ டெல்டி டைம் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ ஆல்ஃபா டெல்டின்னு எழுதலாம், ஆல்ஃபா டெல்டின்னு எழுதலாம். ரைட். இங்கே பாருங்கள், 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வர வேல்யூ ஆல்ஃபா. டெல்டி இருக்க டெல்டி தான் நம்ம என்ன எழுதலாம், நம்ம டி மைனஸ் டி நாட் எழுதலாமா? டி மைனஸ் டி நாட் 1 ஓம்னா. அதே ரோ ஓம்னா, ரோ ஓம் மீன்ஸ் நிறைய டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளாம் எழுதலாம், நம்ம ரோ நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். ரோ டைம்ஸ் வச்சுக்க, ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்து எவ்வளோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரோ நாட்ன்றது இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி, இனிஷியல் ரெசிஸ்டிவிட்டி, ஆரிஜின் ரெசிஸ்டிவிட்டி வந்து ரோ நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இப்போ நம்ம நியூ ரெசிஸ்டிவிட்டி எடுத்து போகிறோம், ஏன்னா ரோ டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால இங்கே நம்மளுக்கு கிடச்சிற ஈக்குவேஷன் ரோ நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள், இப்போ நம்ம டிகிரி செல்சியஸுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ஃபா, டெல்டி டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆல்ஃபா டெல்டி. அதே பாருங்கள், 1 ஓம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன எழுத போகிறோம், நம்ம இங்கே இதே இந்த ஈக்குவேஷன் எழுத போகிறோம் நம்ம. அதே வந்து நம்ம ரோ டைம்ஸ் ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ நம்ம இங்கே பாருங்கள், ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் அண்டு நியூவாக இன்க்ரீஸ் ஆகுது. 1 ஓமுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட்டு. அதே வந்து ரோ டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த ரோ நாட் இன்ட்டு இப்போ ரோ டைம் இன்க்ரீஸ் ஆனதால ஃபார்ம் ஆன ஈக்குவேஷன்ஸ். அப்போ நம்ம நியூ ரெசிஸ்டிவிட்டியை ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட்டு இனிஷியல் ப்ளஸ்ஸு ரோ டைம் இன்க்ரீஸ் ஆனதுனால உருவானது ரோ நாட் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். இப்போ ரோ நாட்டை காமனாக வெளியே எடுத்துருங்க, அப்போ 1 ப்ளஸ் ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட்ன்ற ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். ரைட். ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட். ரோ டி வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர் அட் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில், ரோ நாட் வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் அட் சம் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர். இனிஷியலாக யூஸ்வலி நம்ம 20 டிகிரி செல்சியஸ் தான் ரோ நாட்டை கன்சிடர் பண்ணுவோம். அண்டு ஆல்ஃபான்றதுனா பாருங்கள், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி தான் வந்து ஆல்ஃபா. ரைட். ஸோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறாங்கன்னா, as the ratio of increases in resistivity per degree rise in temperature to its resistivity at T0. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற டெம்பரேச்சர்லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆச்சுன்னா அங்கே ஃபார்ம் ஆகிற ரெசிஸ்டிவிட்டி தான் வந்து டெம்பரேச்சர் ஆஃப் வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்லணும்னா, 20 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ 20லேருந்து 21 டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 20லேருந்து 21 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த 1 டிகிரி செல்சியஸ் அங்கே ரைஸ் ஆனதுனால இப்போ ரெசிஸ்டிவிட்டியும் வந்து எப்படி என்ன இருக்கும், உங்களுக்கு ரைஸாக இருக்குல்ல. அப்போ எவ்வளோ ரெசிஸ்டிவிட்டி ரைஸ் ஆச்சோ அதுதான் வந்து டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 2.27 இங்கே பாருங்கள். இப்போ வந்து டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகிருக்கா, அப்போ பாருங்கள் ரோ டி மைனஸ் ரோ நாட்னு எழுதலாமா. ஃபஸ்ட்டு இருந்தது ரோ நாட், ஐ மீன் 20 டிகிரி செல்சியஸ் இருந்தது ரோ நாட்டு. இப்போ 21 டிகிரி செல்சியஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, அப்போ 21 தான் வந்து ரோ டி, நியூ டெம்பரேச்சர் வந்து ரோ டி.
அப்போ நியூ டெம்பரேச்சர் மைனஸ் ஓல்டு டெம்பரேச்சர் then equal to இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஆல்ஃபா ரோ நாட் டி மைனஸ் டி நாட்னு நம்ம இதை எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை ஸோ அந்த லாஸ்ட் பேஜ்லேயே நான் டெரைவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆல்ஃபா மட்டும் ரைட் சைடு வச்சுக்கோங்க. ரிமைனிங் இந்த ரோ நாட் டி மைனஸ் டி நாட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனாக லெஃப்ட் சைடு வருது. ரைட். நெக்ஸ்ட்டு ரோ டி மைனஸ் ரோ நாட்டை டெல் ரோன்னு எழுதலாமா? ஏன்னா நம்மளுக்கு என்னது இது ரெண்டுத்துக்கும் நியூ டெம்பரேச்சர் நியூ ரெசிஸ்டிவிட்டிக்கும் ஓல்டு ரெசிஸ்டிவிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் டெல்லு. அப்போ டிஃப்ரென்ஸ் டெல் இன்ட்டு ரோ, அப்போ டெல் ரோன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரோ நாட் அப்படியே எழுதிக்கங்க. இப்போ நம்மளுக்கு டி மைனஸ் டி நாட்டை டெல்டின்னு எழுதலாமா? ஸோ டெல்டின்னு எழுதுகிறோம். ரைட். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல் ரோ ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி. நெக்ஸ்ட் டெல் டி ஈக்குவல் டு டி மைனஸ் டி நாட் என்னது டெல் டி. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இட்ஸ் யூனிட் இஸ் பர் டிகிரி செல்சியஸ். இந்த யூனிட் நமக்கு பர் யூனிட் வந்து டிகிரி செல்சியஸ். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம லாஸ்ட்டாக எப்படி வந்துன்றதை டெரைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர். ஸோ கண்டக்டரில் வந்து அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதோட வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். தட் மீன்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்றது என்னென்னா பாருங்கள், டெம்பரேச்சர் ஆஃப் ஏ கண்டக்டர் இன்க்ரீசஸ், த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் த கண்டக்டர் இன்க்ரீசஸ். ஸோ நம்ம ட்ரிப் வெலாசிட்டி பற்றி படிக்கும்போது பேசியிருக்கோம். என்னென்னா அங்கே எலக்ட்ரான்ஸ் எல்லாமே கொலாய்டல் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கண்டக்டரில் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உள்ளே இருக்கிற ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது the result in more frequent collisions and hence the resistivity increases. அப்படின்னா பண்ணால் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் அங்கே இருக்கிற பாசிட்டிவ் ஆன்ஸ் என்ன பண்ண உங்களுக்கு ஃபுல்லாகவே கொலாய்டல் ஆகும். எப்படி கொலாய்ட் ஆகும்? கைனடிக் எனர்ஜி அதிகமான அப்படின்னா அதிகமான கொலாய்டல் ஆகுது. ஃபஸ்ட்டு எனர்ஜி கம்மியாக இருக்குது, அப்படின்னா பண்ணுது கொலாய்டல் கம்மியாக இருக்குது. அப்போ எனர்ஜி அதிகமாக என்ன பண்ணுது? ஒரு ஷார்ட் டைமில் அதிக டைம் என்ன பண்ணுது? அங்கே கொலாய்ட் ஆகுது. அப்படி கொலாய்ட் ஆகிறதுனால ரெசிஸ்டிவிட்டினா அது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், ஈவன் தோ த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர்ஸ் லைக் மெட்டல் வேரிஸ் லீனியர்லி ஃபார் வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். லீனியர் என்ன பண்ணால் அந்த ரெசிஸ்டிவிட்டி வந்து ஸோ வந்து மெட்டல்ஸ் வந்து வேரி ஆகுன்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் ஆல்சோ எக்ஸிட்ஸ் எ நான் லீனியர் ரீஜியன் அட் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ். த ரெசிஸ்டிவிட்டி அப்ரோச்சஸ் சம் ஃபைனட் வேல்யூ as the temperature approaches absolute zero. டெம்பரேச்சர் வந்து ஜீரோவை வந்து ரீச் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டியை எதை வந்து ரீச் பண்ணிடுறாங்க? சம் ஃபைனட் வேல்யூ வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் அதை வந்து நம்ம கிராஃபில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ரெசிஸ்டிவிட்டி ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல். இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம எப்படி நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதலாம்னா, we get the expression for the resistance of conductor at temperature degree Celsiusல. இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 2.27 இந்த வேல்யூ நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ எடுத்துக்கும் போது பாருங்கள், உங்களுக்கு ரோ டிக்கு பதிலாக ஆர்டி. ஸோ வி கெட் நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபைண்ட் பண்ணிக்கிறோம் ஆர்டி ரோ நாட் பதில் ஆர் நாட் 1 + ஆல்ஃபா டி மைனஸ் டி நாட். த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி கேன் ஆல்சோ ஆப்டைன் ஃப்ரம் த ஈக்குவேஷன். ரைட். ஸோ இங்கே பாருங்கள் 2.28 அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் வருமா? எப்படி சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்மளுக்கு ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் நியூ ரெசிஸ்டன்ஸு. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சேஞ்சஸ் ஆகுமா? அது நியூ ரெசிஸ்டன்ஸு.
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓல்டு ரெசிஸ்டன்ஸு. பாருங்க ஆர்டி மைனஸ் ஆர் நாட் ஈக்குவல் டு ஸோ ஆல்ஃபா ஆர் நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட். இதுவும் நம்ம லாஸ்ட்டு ரோன்னு போட்டதை இங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம ஆரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ரைட் சைடு வச்சுக்கோங்க, ரிமைனிங் இருக்கிறது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பாருங்கள் ஆர்டி மைனஸ் ஆர் நாட்டை டெல் ஆர்னு எழுதலாம், டி மைனஸ் டி நாட்டை டெல் டின்னு எழுதலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து டெல் ஆர் ஆகும், இது வந்து உங்களுக்கு டெல் டியாகவும் மாறிடும். ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு 1/r நாட் இருக்குது. அப்போ 1/r நாட்டு டெல் ஆர் பை டெல் டி. ஜஸ்ட் அதுதான் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/r நாட் டெல் ஆர் பை டெல் டி. ரைட். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ். ஓகேனா கண்டக்டர்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். ஸோ செமிகண்டக்டர்ஸ் பாருங்கள், இந்த செமிகண்டக்டர்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ நம்ம இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டக்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். செமிகண்டக்டர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதான் ரெசிஸ்டிவிட்டி குறையும். தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் அதிகமானால் ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட்டும் அதிகமாகும். கரண்ட் ஃப்ளோ ஆகிறது அதிகமாகும். ஆனால் கண்டக்டரில் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். ரைட். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், பாண்டிங்கை பிரேக் பண்ணிட்டு வெளியில் வரும். அப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் எல்லாமே நம்ம லூஸ் பாண்டிங்கில் இருக்கும். அப்போ அந்த பாண்டிங் எல்லாமே செமிகண்டக்டர்னாவே நம்மளுக்கு கோவலன்ட் பாண்டு தான். கோவலன்ட் பாண்டு வந்து லைட்டாக நீங்கள் டெம்பரேச்சர் கொடுத்தாவே ஈஸியாக பிரேக் ஆகிடும். செமிகண்டக்டர் எக்ஸாம்பிள் சிலிக்கான் அண்டு ஜெர்மானியம். அப்போ ஈஸியாக பிரேக் ஆகிட்டு ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுனால என்ன ஆகும், நம்மளுக்கு கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். அந்த ரீசனால் தாங்க பாருங்கள் த ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டிவிட்டி குறையுது. தட் மீன்ஸ் அங்கே தான் தடை வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ மோர் எலக்ட்ரான்ஸ் வில் பி லிபரேட்டட் ஃப்ரம் தர் ஆட்டம்ஸ். அது நம்ம 9th லெசனில் அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இதில் பாருங்கள் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஃபார் ஏ கண்டக்டர். ஸோ இதான் பார்த்தா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுனா உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். ரைட். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. செகண்ட் ஓகே. ஸோ இதில் இந்த பி டயக்ராமில் பாருங்கள் நான் லீனியர் ரீஜியன் அட் லோ டெம்பரேச்சர். ஸோ நமக்கு சொல்லியிருந்தாங்க டெம்பரேச்சர் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டு வர டெம்பரேச்சர் 0 ரீச் ஆகிடுது. ஆனால் ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஃபைனைட் வேல்யூ தான் ரீச் ஆகுது. இங்கே பாருங்கள் 0க்கு வரல. அப்போ ரோ நாட்லே இங்கே பாருங்கள் ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டினா ரோ நாட் பாருங்கள் ரோ நாட்லேயே இங்கே நிற்குது. அப்போ ஃபுல்லாகவே என்ன பண்ணாது, நம்மளுக்கு ரெசிஸ்ட் பண்ணாது. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு மேலே தான் நம்மளுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு டெம்பரேச்சர் 0வாக இருக்கும்போதும் சம் மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ரெசிஸ்டிவிட்டி 0வாக இருக்காது. டெம்பரேச்சர் 0வாக இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டியும் 0வாக இருக்காது. அப்படின்றது தான் இந்த கிராஃபில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஃபார் ஏ செமிகண்டக்டர். இந்த கிராஃப் வந்து செமிகண்டக்டர் தான். இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் லோவாக இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டி உங்களுக்கு ஃபால் ஆகுது. நம்ம செமிகண்டக்டர் என்ன பண்ணோம், நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுன்றது பார்த்துருந்தோமா. ஸோ ஓகே இந்த கிராஃபில் பாருங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரெசிஸ்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏன் வந்து ரெசிஸ்டிவிட்டி 0வை ரீச் பண்ணன்றதுக்கான ரீசன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்னன்றதை சொல்கிறேன். ரைட். ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த கிராஃப் பொறுத்தவரையும் current increases means the current increases and therefore the resistivity decreases. Resistivity decrease ஆனவே current increase ஆகுன்றது நமக்கு தெரியும். பாருங்க a semiconductor with a negative temperature coefficient of resistivity is called
தெர்மிஸ்டர். ஸோ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம தெர்மிஸ்டர்னு சொல்லுவோம். ரைட். தென் இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம்னா, we can understand the temperature dependence of resistivity as following way. Right. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். 2.1.3ல எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியில் ஒரு ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். என்னென்னா சிக்மா ஈக்குவல் டு NE ஸ்கொயர் டவு டிவைட் பை M. இது வந்து நம்ம இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் இந்த டாப்பிக்கில் நம்ம டெரைவ் பண்ணது. ரைட். ஸோ நம்மளுக்கு தெரியும் சிக்மா. சரி, ஓகேங்க, பாருங்கள். ஆஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா. ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வர்ஸ் ஆஃப் சிக்மா. அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதலாம், நம்ம ரோ ஈக்குவல் டு 1 சிக்மா. ரைட். ரோ ஈக்குவல் டு 1 சிக்மாவா நம்ம இன்வர்ஸு. அது நம்ம இந்த ஈக்குவேஷனோட சேஞ்சஸ் ஆகும்போது பாருங்கள், என் இ ஸ்கொயர் டவ் எம் மேலே போயிடுமா. ஸோ வந்து ரோ இந்த ஈக்குவேஷன் அது இன்வெர்ஸில் வருது. சிக்மா எங்கே போயிட போகுது, ரோ எங்கே வரப்போகுது. அதுதான் உங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு நம்ம ஓகே ரெசிஸ்டிவிட்டியை டெரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்கள், ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்றாங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பாருங்கள், என்னன்றது நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆகும். நெக்ஸ்ட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன்ஸ். அந்த டைம் அந்த உள்ளே வந்து எலக்ட்ரானும் ஸோ அந்த அயன்ஸும் கொலிஷன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஆவரேஜ் டைமுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான் இருக்கும். எது ரெசிஸ்டிவிட்டிங்க பாருங்கள், 1 ரோ இருப்பார். ரோ வந்து என்னுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, டவுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெட்டல்ஸ் பாருங்கள், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன்ஸ் டிக்ரீசஸ் அண்ட் N இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ். ஸோ மெட்டலில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன்ஸ் வந்து நாங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ N வந்து என்னது, இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது N எலக்ட்ரான்ஸு. செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். டவுன் ஆகும், உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். பட் இன்க்ரீஸிங் N இஸ் டாமினன்ட் தென் டிக்ரீஸிங் டவ். ஸோ தட் ஓவரால் ரெசிஸ்டிவிட்டி என்னாங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ரைட். ஸோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெட்டீரியலுக்கு என்னென்ன ரெசிஸ்டிவிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில்வர்னா 3.8 × 10⁻³ காப்பருக்கு 3.9 × 10⁻³ கோல்டுக்கு 3.4 × 10⁻³ அலுமினியத்துக்கு 3.9 × 10⁻³ டங்ஸ்டனுக்கு 4.5 × 10⁻³ அயனுக்கு 5.0 × 10⁻³ பிளாட்டினத்துக்கு 3.92 × 10⁻³ லெட்டுக்கு 3.9 × 10⁻³. நெக்ஸ்ட் வந்து நிக்ரோமுக்கு 0.4 × 10⁻³, கார்பனுக்கு -0.5 × 10⁻³, ஜெர்மானியம் -48 × 10⁻³, சிலிக்கானுக்கு வந்து -75 × 10⁻³. ஸோ இதில் பாருங்கள், டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி சில்வர், காப்பர், அலுமினியம். ஸோ கண்டக்டருக்குலாம் அதிகமாக இருக்குது, செமிகண்டக்டர் எப்படி இருக்கு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எது வந்து அதிகமாக வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கரண்ட் அதிகமாக கண்டக்ட் பண்ணணும்னா செமிகண்டக்டர் தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது கரண்ட் அதிகமாக கண்டக்ட் பண்ணும். ரைட். நெக்ஸ்ட்டு டியூனோவில் பாருங்கள், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்டன் மெட்டீரியல்ஸ் பிகம் 0 below certain temperature Tc. This temperature is known as வந்து critical temperature. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து 0 பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் certain materials become 0 below certain temperature Tc. அதான் critical temperature சொல்கிறாங்க, or transition temperature. The materials which exhibit this property are known as superconductor.
இந்த ஃபினோமெனன் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரெசிஸ்டன்ஸ் என்னவாகிடுது, ஜீரோ ஆகிடுது. அந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்குது, ஏதாவது ஒரு டெம்பரேச்சரில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடுது, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடுது. ரைட். இதை வந்து அப்சர்வ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா காமர்லிங் ஓன்ஸ்ன்ற சயின்டிஸ்ட் தான் 1911 அப்சர்வ் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. மெர்க்குரி இருக்குது. ஸோ மெர்க்குரி வந்து அதோட சூப்பர் கண்டக்டர் பிஹேவியர் பாருங்கள். 4.2 கெல்வினில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0. 4.2 கெல்வினில் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 0, R = 0. அப்போ என்ன பண்ணோம், கரண்ட் வந்து ஃபுல், நீங்கள் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஃபுல் கரண்ட் என்ன பண்ணோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணோம். கரண்ட் ஒன்ஸ் induced in a superconductor exists without any potential difference. ரைட். இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காயில் 3 ஓம் எவ்வளோ டிகிரி செல்சியஸில், 20 டிகிரி செல்சியஸில். அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்ட் வந்து 0.004 பர் டிகிரி செல்சியஸ். Then the determine its resistance at 100 degree Celsius. 20 டிகிரி செல்சியஸில் 3 ஓமு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வந்து 0.004. 100 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ரைட். R0 ஃபஸ்ட்டு 3 ஓம், இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம், டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் வந்து 20 டிகிரி செல்சியஸ், T0 வந்து நம்ம 20 டிகிரி செல்சியஸ் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா 20 டிகிரி செல்சியஸ் தான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.004 பர் டிகிரி செல்சியஸு. நியூ டெம்பரேச்சர் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க RT. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். RT = R0 1 + ஆல்ஃபா T - T0. R0 நியூ டெம்பரேச்சர் 100 தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரைட். R0 வந்து 3 1 + ஆல்ஃபா 0.004 இன்ட்டு T - T0. ஸோ 100 - 20, ஸோ நம்மளுக்கு 80. அந்த 80 தான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் 3.96 ஓம் வந்து ஸோ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ மெட்டீரியல் அட் 20 டிகிரி செல்சியஸ் அண்ட் 40 டிகிரி செல்சியஸ் ஆர் 45 ஓம் அண்ட் 85 ஓம். 20 டிகிரி செல்சியஸில் 45 ஓமாகவும் 20 டிகிரி செல்சியஸில் 45 ஓமாகவும் 40 டிகிரி செல்சியஸில் 85 ஓமாகவும் இருக்குது ஒரு மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ். ஃபைன் இட்ஸ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. அப்படியே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டியை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ரைட். 20 டிகிரி செல்சியஸ் T நாட் 20 டிகிரி செல்சியஸு, அப்போ 40 டிகிரி செல்சியஸ் தான் மாறுது T. R0 20 இருக்கும்போது 45 இனிஷியலாக இருக்கும்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் வந்து நம்ம ரெசிஸ்டிவிட்டி வந்து 85. அப்படியே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. நம்ம வந்து டெரைவ் பண்ண ஃபார்முலாஸ் தான் ஆல்ஃபா. ஸோ 1/R0 வேல்யூ 45. ஸோ இங்கே பாருங்கள் ΔR நம்மளுக்கு என்ன மீனிங்கு, R0 - R. ΔRனா R0 - R. ஓகே, சாரி, R - R0. R - R0 டிவைட் பை டெல்டினா T - T0. பாருங்கள் ஆவோட வேல்யூ நம்மளுக்கு 85. நெக்ஸ்ட்டு R0 45. நெக்ஸ்ட்டு T டெம்பரேச்சர் 40, T0 20. ஸோ மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 1/45. ஸோ நீங்கள் இதை மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணிங்கன்னா வரும் நமக்கு மேலே 20 40 வந்து கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 22 வந்துடும். ரைட். ஸோ 1/45 × 2 வந்து சிம்பிளை பண்ணால் 0.044. ஸோ நம்ம டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிகிரிஸ் வந்து பர் டிகிரி செல்சியஸ்ன்றதால பர் டிகிரி செல்சியஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.